பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே, அருமையாக இருக்குங்க. ரோடு சைடில் இருக்கிற காடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கே அமைதியாக இருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் ஆபத்தானதுங்க, ரொம்ப கொண்டை வீசி வளைவுகளாக இருக்கும். ரொம்ப சின்ன ரோடுங்க. பாருங்கள் இங்கே ஒரு பெண்டு, அதாவது கொண்டை வீசி வளைவு. அடுத்து திரும்பியும் மறுபடியும் ஒரு ஏர்பின் பெண்டுங்க. பாருங்க இங்கே ஒரு ரோடு போகுதுங்க. யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வழியிலே ஆரம்பத்துலேயே வந்து காஞ்சு போனால் யானையோட சாணம் பார்த்தேங்க. இந்த வழி வந்து அதாவது இந்த கிராம மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, யாருமே இந்த வழியில் வரமாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு கிராமமும் கிடையாதுங்க. அமைதியான இடங்க, எந்த ஒரு சத்தமும் இல்லை. நம்மளோட வண்டி சவுண்டு மட்டும் தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லைங்க. பாருங்க யாருமே இல்லைங்க, ஒரு ஆளும் இல்லைங்க, நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் யானைகள்லாங்க இருக்குங்க. நைட்டு நம்ம கீழே கத்திட்டு இருந்துச்சு. ஓ எங்கேயோ கீழே புதற்குள்ளே இருக்கும். ஓ டெய்லி இருக்கு, ஆனால் வருது நைட்னா வந்துடும். ஓ இப்போல்லாம் வேலைக்குங்க சரிங்களா? ஓ ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, சிரமம், யானைக்காடு வேறு. இதில் நடந்து போகணும். ஓ மேல் போய் இதில் நடந்து போவாங்களா? வேற இந்த பக்கம் யானை மட்டும் இருக்குங்களா, வேற ஏதாவது இருக்குங்களா? புலி, சிறுத்தை எல்லாமே இருக்கு. ஓ பாருங்க மக்களே, இந்த இடத்துல மேல் பகுதியில் ஒரு கிராமம். ஓ சரி சரிங்க. இந்த வீடு தான் கொஞ்சம் இடம் இருக்குதான், இங்கே ஆளுங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? பார்த்துட்டு வந்தேன். சரி சரி. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் இப்போ போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் நம்ம இப்போ கோத்தகிரியிலேருந்து சோலூர் மட்டம் பகுதிக்கு வந்திருக்கேங்க. இந்த சோலூர் மட்டம் பகுதியிலேருந்து நம்ம கீழ் பகுதியில் போய், அதாவது கரிக்கூர் சைடு போயிங்க, அங்கே இருக்கிற சில கிராமங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த கிராமத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்குலாம் கரெக்டாக தெரியலிங்க. நான் போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த பகுதியில் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போது எந்த கிராமம் ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து கண்ணில் படுதோ அந்த கிராமத்துக்கு போய் வீடியோ பதிவு பண்ண போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கேன். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்க மக்களே. இப்போ பாருங்கள், நம்ம சோலூர் மட்டத்துலேருந்து கீழ்பகுதியில் போகும்போதுங்க நல்லா டீ எஸ்டேட்டுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்ததுங்க. அந்த மாதிரினா டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் அழகாக ஒரு சின்னதாக ஒரு தார் ரோடுங்க. அந்த தார் ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த தார் ரோட்டில் நம்ம இப்போ கீழே போனோம்னா இங்கே இருந்து அப்படியே மலையில் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. இந்த சாலையில் நிறைய கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தாண்டி போனோம்னா நிறைய கிராமங்களில் இருக்குங்க. அந்த மாதிரியான கிராமங்களில் இப்போ பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ண போகிறேங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க, அருமையாக இருக்குங்க. ரோடு சைடில் இருக்கிற காடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கே அமைதியாக இருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் ஆபத்தானதுங்க. ஏன்னா இந்த மாதிரியான காடுகளில் தான் நிறைய வனவிலங்குகள்லாம் வாழுதுங்க. கீழ் பகுதியில் வந்து டீ எஸ்டேட்டில் டீ இலையெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிற சவுண்டு பார்த்ததுமே திரும்பி பார்த்தாங்க, யாரா புதுசாக வித்தியாசமாக என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க. இங்கே இருந்து அப்படியே ரோடு கீழே இருந்துங்க, கொண்டை ஊசி வழியும் ஸ்டார்ட் ஆகுங்க. ரொம்ப பொறுமையாக இறங்கணுங்க. ஏன்னா மலை உச்சிலிருந்து அப்படியே நேராக கீழே இறங்குங்க. ரொம்ப ரோடு ஆபத்தாக இருக்குங்க, ரொம்ப பொறுமையாக தான் இறங்கணுங்க. தார் ரோடு தான், ஆனால் இருந்தாலும் ரொம்ப கொண்டை ஊசி வளைவுகளாக இருக்கும். ரொம்ப சின்ன ரோடுங்க. இதுலேயும் ஒரு பஸ்ஸு வந்துட்டு போகுதுங்க. அதே மாதிரி இங்கே நிறைய கிராமங்களாக இருக்குங்க. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இந்த பாதையில் தான் வந்து அதிகமாக வந்துட்டு போவாங்க. வேறு எந்த ஒரு பாதையும் இல்லைங்க, இது ஒரே ஒரு பாதை தாங்க. இங்கே பாருங்கள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி பெண்டு எப்படி இருக்கும் பாருங்கள். கொண்டை ஊசி வளைவுகள், ஆர்பி பெண்டு கோ ஸ்லோ, கொண்டை ஊசி வளைவு மெதுவாக செல்லவும்.
அப்படின்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து சின்ன ரோடுங்க, பெரிய ரோடாக இருந்தாலும் தெரியாதுங்க, ரொம்ப சின்ன ரோடு, சிங்கிள் ரோடு தான். ஒரே ஒரு பஸ்ஸு வந்தால் வரலாங்க. ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துச்சுன்னா கூட எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அந்த காரு பஸ்ஸு வந்து கிராஸ் பண்ணி போகிறது கஷ்டங்க. சில இடங்களில் ஒதுங்கி தான் அந்த கார் வந்து பஸ்ஸுக்கு வழி விடணும். அந்த மாதிரி தான் இந்த ரோடெல்லாம் இருக்குங்க. பாருங்க, இங்கே ஒரு பெண்டு, அதை கொண்டு போய் சொல்லுது. அடுத்து திரும்பியும் மறுபடியும் ஒரு ஏர்பின் பெண்டுங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. எனவே கரிக்கூருக்கு போகிற மெயின் ரோடுங்க. ஸோ அதனால் வந்து பாருங்கள், சொன்ன மாதிரி பஸ் வருதுங்க, பஸ்ஸு லாரி எல்லாம் தொடர்ந்து வருதுங்க. அப்படியே முன்னாடி போய் கொஞ்சம் வழி விட்டுலாம். பாருங்கள், ஒரு பஸ்ஸு வந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு லாரி வந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மோ, டாடா ஸ்மோ போயிட்டுருக்கு. பட் அந்த லாரியும் டாடா ஸ்மோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ண முடியாதுங்க. சொன்னதுமே வந்து பஸ் வந்துச்சு பாருங்கள். ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த சைஸில் இருந்ததுன்னு. பாருங்க, இங்கே மக்களில் வந்து டீ இலையெல்லாம் பறிச்சுட்ருக்காங்க. டீ இலை பறிக்கிறாங்க, இல்லை களை செடிகள்லாம் பிடுங்குறாங்கன்னு தெரியல. அங்கே தொடர்ந்து கொண்டை வீசு விலைக்கெல்லாம் வந்துட்டுருக்குங்க. ஏன்பா ஏன் தப்பிடமும் ஏதாவது ஸ்லோ ஸ்பீடு இருக்குதுங்க. ஏன்னா இருந்தாலும் வந்து கீழே இறங்கும் போது ரொம்ப ஸ்லோவாக இறங்கும்போது என்னாச்சுன்னா என்ஜின் ஆஃப் ஆகிடுதுங்க. இந்த ராயல் என்ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமா தெரியல. நான் ரீசெண்டாக வந்து நான் நிறைய வண்டி பார்த்துட்டேன். என்னோடய வண்டி கடைசியாக நான் வந்து பந்திப்பூர் பகுதியில் ஒரு பயணம் பண்ணும்போது சில இடங்களில் வந்து வண்டி ஆஃப் ஆச்சு. ஷோரூமில் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. என்னென்னா வந்து ரொம்ப கீழே இறங்கும்போது எக்ஸ்ட்ரேட்டை சுத்தமாக ஜீரோ பண்ணும்போது சில டைம் வந்து வண்டி ஆஃப் ஆகுதுங்க. எதுக்கு ஆஃப் ஆகுதுன்னு தெரில. நீங்கள் வீடியோ பார்க்குற யாராவது ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இல்லை வந்து இந்த வண்டியோட இதே இப்படி தான் தெரியல, அதாவது ராயல் என்ஃபீல்டோட இதே இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ எனக்கு தெரியலைங்க. ரைட் சைடில் ஒரு சின்ன ஒரு ஆறு ஓடை தாங்க, ஆறில் சொல்ல முடியாது, ஓடை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்போவுமே தண்ணி இருக்குங்க. வருஷத்தில் 365 நாள் வந்து அந்த ஆறில், அதாவது அந்த ஓடையில் தண்ணி போகிறத நான் பார்த்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே வந்து டீ எஸ்டேட்டு ரொம்ப கம்மியாகிருங்க. ஏதாவது 1-2 இடத்துல தான் டீ இருக்குங்க. மற்றபடி காப்பிகள் தான் நிறையா இருக்குது. அதுபோக பலா மரங்கள், இந்த மாதிரியான மரங்கள் தான் நிறையா இருக்குங்க. பாருங்கள், கீழே ஒரு வண்டி போகுதுங்க. அதாவது கீழ்பையில் அங்கே ஒரு வண்டி போகுது, 2 வீலரு. அங்கேயும் ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு ரீசெண்டாக வந்து ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. ஹாய் பையன், ஆய் போயிட்டு போகிறாப்ப ஒரு சின்ன பையன். பாருங்க, இங்கே ஒரு ரோடு போகுதுங்க. இந்த பக்கம் ரோடு போகுது. வண்டியா கேட்கலாம். நான் கீழே என்ன ஊர் இருக்கு? அந்தியரங்களா? ரோடு இருக்குங்களா? ரோடு ஃபுல்லாக போகுது. ரோடு போட்டுருக்குங்களா? இதில் போனால் இந்த பக்கம் என்ன ஊருங்க? இதுக்கு அந்த பக்கம் கரிக்கூர், பக்கனமரம், கொக்கோடு. ஓ, இங்கே மேலே ஒரு ஊர் இருக்குமே, அதானுங்க? அது கண்டிப்பட்டிங்க. கண்டிப்பட்டிங்களா? ஓ, அதெல்லாம் ரோடு இருக்க போகலாங்க. எல்லாம் ரோடு. ஓ, சரிங்க. சரி, பார்க்கலான்னு வந்தாங்க, சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. நீங்களும் எந்த ஊருங்க? நம்மளாம் அங்கே தானே கண்டிப்பட்டி. கண்டிப்பட்டிங்களா? ஓ, சரி சரி. போங்களா? கண்டிப்பட்டி வரைக்கும் வண்டி போங்களா? போங்கண்ணா. போங்களா? சரி. பாருங்க மக்களே, இங்கே வந்து ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் போய் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் காமிக்கிறேங்க. கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து அந்த கிராம மக்கள் இங்கே வழியில் வந்துருந்தாங்க.
அவங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு டைம் போயிருக்காங்க. ஒரு 2 வருஷம் பக்கமாக இருக்குங்க. குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற 2 கிராமமும் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு போயிருக்கேங்க. ரீசெண்டாக ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் போனேங்க. போயிட்டு யாரையும் பார்க்கலைங்க அப்படின்னு நான் திரும்ப வந்துட்டேன். இப்போ இந்த கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து ஒரு அண்ணா, ஒரு அக்கா, இன்னொரு லேடி 3 பேர் வந்துருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த கிராமத்தை பற்றி கேட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது நம்ம போக முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாதுங்க. ஸோ அதனால் கேட்டுக்கலான்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ டைம் ஆஃப் ஆகுதுன்னு தெரியலையே. ஏன் வண்டி இவ்வளோ டைம் ஆஃப் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப ஸ்லோவாக போனாவே வண்டி ஆஃப் ஆகுதுங்க. பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம வந்து மேல் பகுதியில், அதாவது லெஃப்ட்டில் போகிறோம். ரைட்டில் போகிற ரோடு வந்து கரிச்சூர் போகிற ரோடுங்க. லெஃப்ட்டில் போகிற ரோடு வந்து குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற ரோடுங்க. நம்ம வந்து இந்த பதிவில் குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை போய் பார்க்க போகிறாங்க. பாருங்கள், இங்கே யானையோட சாணம்லாம் இருக்குதுங்க. காஞ்சு போன சாணம், ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது, காஞ்சு போன சாணம் இருக்குது. ஏன்னா இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வழியிலே ஆரம்பத்துலேயே வந்து காஞ்சு போனால் யானையோட சாணம் பார்த்தேங்க. இந்த வழி வந்து அதாவது இந்த கிராம மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. யாருமே இந்த வழியில் வரமாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு கிராமமும் கிடையாதுங்க. குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற 2 கிராமம் மட்டும்தான் இருக்குது. அந்த கிராம மக்கள் மட்டும்தான் இந்த வழியில் வந்துட்டு போவாங்க. அமைதியான இடங்க, எந்த ஒரு சத்தமும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நம்மளோட வண்டி சவுண்டு மட்டும் தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லைங்க. ஃபுல்லாகவே வந்து காப்பி செடிகள் இருக்குங்க. அதுபோக நிறைய மரங்கள் இருக்குது. என்னென்ன மரமெல்லாம் தெரியல. காப்பி செடி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து சொல்லிட்டேன். வேறு என்னென்ன மரங்கள்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாதுங்க, தெரியலைங்க. ஏன்னா நம்மளும் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து எல்லா மரங்களுக்கும் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இங்கே இருக்கிற கிராம மக்கள் கேட்டால் தான் அதெல்லாம் தெரியுங்க. நல்ல ஒரு அமைதியான பகுதிங்க. இந்த கிராமத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்குங்க. ஏன்னா ரோடு பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு டேமேஜாக தான் இருக்குது. இப்போ வந்து ரோடு வசதி இல்லாத கிராமங்களுக்கு மட்டும்தான் ரோடு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ரோடு வசதி இருக்கிற கிராமம். அடுத்து அதாவது ரோடு வசதி இல்லாத கிராமத்துக்குலாம் ரோடு போட்டு முடிச்சுட்டு இந்த ரோடு வந்து மோசமாக இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய கிராமங்களுக்கு, அதாவது மலை கிராமங்களுக்கு சாலை வசதியெல்லாம் அரசு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மாதிரியான உதவியெல்லாம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், யாருமே இல்லைங்க, ஒரு ஆளும் இல்லைங்க. நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். நம்மளே நம்ம வண்டி சத்தம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம பேசுகிறது நம்ம வண்டியோட சத்தம் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு சத்தமும் இந்த பகுதியில் இல்லைங்க. அது இன்றைக்கி கரெக்டாக சண்டேங்க. மற்ற நாள்னால் கூட யாராவது வந்துட்டு போவாங்க. இல்லைனா பக்கத்தில் இந்த காபி எஸ்டேட்டில் ஏதாவது வேலையாவது செஞ்சுட்ருப்பாங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒருத்தருமே இல்லைங்க. நம்மளும் வந்து சண்டே நாட்கள் தான் வந்து இந்த மாதிரியான கிராமத்துக்கெலாம் வர முடியுங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம். 6 நாட்கள் வந்து வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பயணம் பண்ணுறாங்க. நம்ம கண்ணில் யாராவது பட்டாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் இந்த கிராமங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ரோடு அப்படியே கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரோடு வந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்கு மேலே அப்படியே ரோடு ப்ளைனாக இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கி அப்படியே மேலே ஏறி அப்படியே ப்ளைனாக தெரியுதுங்க. ஃபுல்லாகவே காப்பி தாங்க. ஃபுல்லாக காப்பியாக தான் இருக்குது. பட் இப்போ காப்பி சீசன்லாம் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாமே செடியெல்லாம் காஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. காஞ்சு போகலைங்க, பச்சையாக தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் இலையெல்லாம் உழுந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியுதுங்க.
இதுதான் வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமம். ஒருத்தருமே காணும். வீடுகள்லாம் இருக்குது, ஆனால் ஒருத்தருமே காணும். லைனாக வீடெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு 2 வீலர் நிற்குது. யாருமே காணுமே. அண்ணா இது என்ன ஊருங்க? குள்ளங்கரைங்களா? இதுக்கு மேலே ஊர் இருக்குங்களா? கண்டிப்பட்டிங்களா? ஓ இது குள்ளங்கரை, இது கண்டிப்பட்டிங்களா? ஓ இங்கே எத்தனை வீடு இருக்குண்ணா? நீங்கள் இதே ஊர் தானுங்களா? கும்பரமுடிங்களா? ஓ சரி சரி சரிங்க. சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. வியூ பாயிண்ட் இருக்குங்களா? ஓ எந்த இடத்துலங்க? கீழேங்களா? அதாவது நம்ம இப்போ குள்ளங்கரை இப்போ மேலே ஏறணும், அதுக்கு அந்த பங்களாங்களா? ஓ ஓ சரி சரிங்க. ஓ ஓ சரிங்க. ஓ ஓ ஓ ஓ சரி சரி. ஓ நான் கொக்கோடு வரைக்கும் போயிருக்கேங்க. ஒரு வருஷம் இருக்குங்க போயிருக்கேன். சரி அதுக்கு மேலே அப்படியே பார்த்தா வந்து சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. அந்த கொக்கோடுக்குள்ள இப்போல்லாம் ரோடெல்லாம் போட்டிருந்தாங்க சொன்னாங்க. ஓ நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த கிராமங்கள்லாம் அப்படியே பார்த்தோன்னா வீடியோ எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. கும்பரமுடிங்கிறது இங்கே அங்கே தெரியுது முன்னாடி. ஓ இங்கே தெரியுதுங்களா? அங்கே அந்த வீட்டு கீழே அம்மா இங்கே பதிவு எஸ்டேட்டில். ஓ ஓ அதனால இங்கே வீடு வச்சுருக்கோம். ஓ சரி சரி. சொந்த வீடு கீழே. ஓ சரி சரி. இந்த பக்கம்ல யானைகள்லாங்க? இருக்குங்க. நைட்டு நம்ம கீழே கத்திட்டு இருந்துச்சு. ஓ எங்கேயோ கீழே புதற்குள்ளே இருக்கும். ஓ ஓ ஓ டெய்லி இருக்கு, ஆனால் வருது வருது நைட்னா வந்துடும். ஓ ஓ சரி சரி. இந்த பக்கம்லாம் காப்பி தானே? காப்பி தான். காப்பி தான். சீசன் முடிச்சுங்களா? சீசன் முடிஞ்சு. ஓ ஓ எப்போங்க சீசன் முடிஞ்சதுங்க? சீசனு ஜனவரி பிப்ரவரியில் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரியில் முடிஞ்சுங்களாம்மா? ஓ இந்த பனி இறங்குற டைமில் தான் சீசனுங்களா? இல்லை பனி இறங்குற டைமில் முடிஞ்சிடும். ஓ சீசன் முடிஞ்சு பனி இறங்குற டைமில் சீசன் முடிஞ்சிருங்களா? ஓ இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்களா? எதுவுமே இல்லைங்களா? ஓ டீ வந்து மட்டும் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் வரும். இந்த காப்பி வந்து அந்த பனியிறங்கு சீசன் முடிஞ்சிடும். மழை காலம் ஆரம்பிச்சு பனியிறங்கு சீசன் முடிஞ்சிருது. ஓ இப்போ அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஓ இப்போல்லாம் வேலைக்குங்க? எஸ்டேட்டுங்களா? ஓ ஓ இது வந்து குள்ளங்கரை எஸ்டேட்டுங்களா? ஓ இங்கே எஸ்டேட்டுங்க. இங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு வேலையெல்லாம் ஓரளவு கிடைக்குங்க குள்ளங்கரை எஸ்டேட்டில் இல்லைங்களா? ஓ இந்த எஸ்டேட் ஆனால் பெரிய எஸ்டேட் இல்லைங்களா? குள்ளங்கரை எஸ்டேட்டு கீழ்கொத்தரி எஸ்டேட்டுங்கம்மா? ஓ ஓ ஓ குள்ளங்கரை கீழ்கொத்தரி எல்லாம் ஒரு எஸ்டேட்டுங்களா? ஓ ஓ ஓ சரி சரி. இங்கே வந்து பேர் குள்ளங்கரை, அத்திருமட்டம், நீர்குண்டி, பூதிக்கரை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓ சரிங்க. ஆனால் எஸ்டேட்டு உடைய பேர் வந்து கீழ்கொத்தரி எஸ்டேட்டுங்களா? ஓ ஓ ஓ நீங்கள் எல்லாமே நீங்களே கும்பரமுடி தானுங்களாம்மா? ஓ உங்களுக்குலாம் என்ன அது வேலைங்கம்மா? தோட்டத்தில் இந்த மாதிரி எஸ்டேட் வேலை தானே? வேறு ஏதாவது வேலை? எஸ்டேட் வேலை தான், இந்த கொழுந்து வெட்டுற வேலை. ஓ டீ இலைக்கு இந்த கொழுந்து வெட்ட வேலைங்களா? ஓ ஓ சரி சரி. டெய்லி பார்த்தோன்னா இதே எஸ்டேட் தானுங்களா இல்லை வேறு எங்கேயா போகிறீங்களா? வேறு எங்கேயும் போகட்டும், இதே எஸ்டேட் தான். ஓ சரி சரி சரி. நீங்கள் வர்ற வழியில அங்கெல்லாம் டீ கார்டு இருக்கு. ஆமாம் ஆமாங்கம்மா. அந்த சோழர் மட்டத்துலேருந்து கீழே வர வழியில் டீ கார்டு இருக்குங்களா? அதுங்களா? ஓ ஓ சரி சரி சரி. டெய்லி இப்போ பஸ்ஸில் இந்த பக்கம் இருக்குங்களா? வந்து போகிறதுங்களா? இருக்குங்களா? ஓ காலையில் 8 மணிக்கு இருக்குது, சாயங்காலம் 3 மணிக்கு இருக்குது. அப்புறம் நைட்டு பஸ் இருக்குது, 5:30 வண்டி இருக்குது. ஓ சரி சரி. அப்புறம் நைட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு வரும். ஆள் இருந்தால் வரும். ஓஹோ ஆள் இல்லைன்னா கறிக்கு இருக்கும். ஓ டெய்லி இப்போ 3 டைம் வருது. ஆள் இருந்தாலும் நைட்டு ஒரு டைம் வரும். ஓ 4 டைம் வரும். ஓ ஓ ஓ இது இங்கே இந்த ஊருக்கும் பஸ் இருக்குங்களாம்மா? ஆமாம் இந்த ஊருக்கு பஸ் இருக்குது, அந்த மட்டத்து வரைக்கும் வரும். எங்கேயா அந்த முன்னாடி இந்த மாதிரி திரும்புற மாதிரி ஒரு ரவுண்டான மாதிரி வச்சுருக்காங்களா? ஓ அது வரைக்கும் பஸ் வருதுங்களா? ஓ இந்த கரிக்கூர் போகிற அதே பஸ்ஸுங்களா இல்லை வேறு பஸ்ஸுங்களா? அதே பஸ் தான், கரிக்கூர் பஸ் தான். இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் கரிக்கூர் போகும். ஓ ஓ வரும்போது அங்கேருந்து சோழமூட்டத்துலேருந்து வந்து இங்கே மேலே ஏறி இதில் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி கரிக்கூர் போயிரு. கரிக்கூர்லேருந்து வரும்போது திருப்பி மேலே ஏறிட்டு திருப்பி போகுங்களா? ஆமாம் மேலே ஏறாது கரிக்கூர்லேருந்து வரும்போது. ஓ ஓ காலையில் 8 மணிக்கு வர்ற சிங்கிள் வந்து இங்கே குள்ளங்கரைக்கு வந்துட்டு குமரமுடி வந்துடும் எங்கள் ஊருக்கு. ஓ சரிங்க. ரிட்டர்ன் போயிடும். ரிட்டர்ன் அத்திருமட்டம்,
மெட்டுக்கல்ல இப்படியெல்லாம் போகும். சரிங்க. போயிட்டு ரிட்டர்ன் சோல்டர் மட்டும் போயிடும். ஓ ஓ. அப்போ 9 மணிக்கு வரும் கீழே. வரும்போது நேராக கரிக்கூர் ஓ போயிடும். ஓ. கரிக்கூர் போயிட்டு திருப்பி அந்த பாவியூர் வரைக்கும் போகும். ஓ ஓ ஓ. பாவியூருக்கு போகிறது அதே பஸ் தானுங்களா? அதே பஸ் ஓ ஒரே பஸ் தான். நீங்கள் சொல்ல பார்த்தோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்குது. ஆமாம். ஒரு நாளைக்கு 3 டைமு. ஓ சரி சரி. காலைல ஃபஸ்ட்டு வண்டி கரிக்கூரில் தங்கும். தங்கிட்டு அப்படியே மறுபடியும் அந்த அத்திர் மட்டும் போய் கம்பியூர் போயிட்டு அப்படியே திரும்பி சோலூர் மட்டும் போயிடும். ஓ ஓ ஓ. 8 மணிக்கு வர சிங்கிள் இங்கே குள்ளங்கரைக்கு வந்து குமாரமுடிக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுது. ஓ. 10 மணிக்கு வர்றது கரிக்கூர். ஓ. கரிக்கூர் போயிட்டு திருப்பி ஒரு இதாக பாவியூர் வரைக்கும் போகும். சரி சரி சரி. இப்போல்லாம் இந்த பக்கம்லாம் நிறைய கிராமங்களுக்குலாம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே கீழே தான் ஒரு அந்த ஏதோ ஒரு ஊர் போயிருக்கும் போல இருக்கு. அங்கே ரோடு போட்டிருக்காங்க போல இருக்கு. அந்திகரை. அந்திகரைங்க. ரைட். எனக்கு மறந்துச்சு. நானும் வந்திருக்கேன்ப்பா. இப்போ ரோடில் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. ஓ அந்த வீடு வரைக்கும் ரோடு போட்டாங்களா? வீடு வரைக்கும் ரோடு. ஓ சூப்பர் பரவாயில்ல. அப்படியே ஒரு ரவுண்டான மாதிரி கீழே ஒரு ரவுண்டான மாதிரி. அப்படி போட்டு. ஓ போனே ஏதாவது திரும்பி வர்றதுக்கு ரவுண்டான மாதிரியும் போட்டிருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் இப்போ நிறைய கிராமங்களுக்கு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல. நான் வந்து ஒரு வருஷம் இருக்குங்க இந்த பக்கம் வந்துங்க. ஒரு வருஷமாக வரல. கடைசியாக வந்தப்போ இந்த கொக்கோரில் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நிறைய விட்டுருந்தாங்க. ரோடெல்லாம் பார்த்து ஜேசி போட்டெல்லாம் கொத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோடு போட்டிருக்காங்க போட்டாங்க. சரி நீ வந்து அதெல்லாம் அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வரலான்னு அப்படியே வந்தேங்க. சரி பாட்டு வரலாம் அப்படின்னு. அந்தியரையும் ரோடு போட்டாங்க. ஓ சூப்பர் பரவாயில்ல. ஆனால் இந்த கோத்தகிரியில் இப்போ நிறைய கிராமங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க. பார்த்த வரைக்கும் நிறையா இருக்குங்க. ஓ இதுலேயும் பஸ் உள்ள விடணுன்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுலைங்களா? ஓ இது மேலே அந்த அது வரைக்கும் போகும். கண்டிப்பட்டி வரைக்கும். ஆமாம் அங்கே ஒரு ரவுண்டான போட்டிருக்காங்க. ஓ சரிங்க. அதில் போய் பஸ் திருப்பிட்டு வரணும். ஓ ஓ சரி. வீட்டில் கார்னராக கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க. ஓ ஓ. மேலே கொஞ்சம் ரவுண்டான ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. ஓ ஓ. போய் பஸ் திருப்புற மாதிரி. ஆமாம். ஓ ஓ ஓ. இப்போ குள்ளங்கரை வந்து திரும்பிட்டு போகிறது, மேலே வந்து கண்டிப்பட்டி வரைக்கும் போய் திரும்பிட்டு வர மாதிரி. ஓகே ஓகே. அங்கே கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. மக்கள் ஓ. அதனால ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அதனால சிரமம், யானைக்காடு வேறு. அதனால மேலேயே பஸ் விட சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்கள இந்த குள்ளங்கரையிலேருந்து இறங்கி இதில் நடந்து போகணும். ஓ மேல் பகுதியில் நடந்து போவாங்களா? பாதி பேர் இப்படி போவாங்க. அங்கே பாதி பேர். ஓ ஓ. சிரமமாக இருக்குது. ஏன்னா சாயங்கால டைம் போது என்ன இருக்குன்னு தெரியாது. பஸ் ஒரு டைம் லேட் ஆயிரும். ஓ ஓ. அதனால இருட்டும் ஆயிரும். அதனால மேலே சொல்லியிருக்காங்க. ஓ பரவாயில்ல. அது வரைக்கும் போனாலே சௌரியமாக இருக்குது. நம்ம பெரியவங்க எப்படி வேணால் போயிடலாம். குழந்தைகளுக்கு வேணும் இல்லைங்க இல்லைங்களா? ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு பார்த்தா பாவன்னு தெரியுங்க இல்லைங்களா? ஸ்கூல் இங்கே எங்கே இருக்குங்க? பக்கத்தில் கரிக்கூர் தான். ஓ கரிக்கூர் இல்லை சோலூர் மட்டும். அந்த பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துக்கணும். அஞ்சாவது இருக்குண்ணா. திருமணத்தில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதான் அங்கே உள்ள பிள்ளைங்க தான் படிப்பாங்க. ஓ திருமணத்தில் உள்ள பிள்ளைங்க. கரிக்கூரில் எத்தனை வரை இருக்குங்க ஸ்கூலு? 10th வரை இருக்கு. 10th வரை கட்டினாங்க. கட்டினா அந்த ஸ்ட்ரென்த் கம்மின்ட்டு வேணா அப்படியே 10th வரை தான் இருக்கு. ஓ ஓ. சோலூர் மட்டத்துலங்க? சோலூர் மட்டத்தில் அங்கே 10th, கீழ்கோத்தகிரி 12th. சோலூர் மட்டத்தில் 10th, கீழ்கோத்தகிரி 12ங்களா? ஓ பரவாயில்ல. அப்படின்னா 12th வரைக்கும் இது ஒரு லோக்கல் எப்படியோ படிச்சுக்கலாம் குழந்தைங்க. அதுக்கு பிரச்சனை இல்லை. ஓ இந்த பஸ்ஸுக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டு போனால் போகுது. அதில் வந்து குழந்தைங்க வந்துட்டு போய்க்கிறாங்க. சரி 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 சரி. சரி வேறு இந்த பக்கம் யானை மட்டும் தான் இருக்குங்களா? வேறு ஏதாவது இருக்குங்களா? புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குது. ஓ ஆனால் கோத்தகிரி சைடில் இப்போ வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. முன்னே இருந்தது கூட இப்போலாம் ரொம்ப நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. கிராமத்துலலாம் வந்து பெருசான தொந்தரவு பண்ணுறதில்ல இல்லைங்களா? ஓ சரி சரி சரி. சரிங்க பரவாயில்ல. அப்படின்னா அப்படியே கண்டிப்பாடி வரைக்கும் சும்மா அப்படியே ரவுண்ட் போய் பாட்டு வர்றேங்க. இங்கே கோமரம் முடிங்களா? பார்க்கலாம் வரும்போது அப்படியே வர்றாங்க. ஊரில் தான் வீடெல்லாம் புதுசாக தான் கட்டிருக்காங்களா கோமரம்ல? இல்லைங்க பழைய வீடு தான். அதான் வீடு தான் கேட்டிருக்காங்களா? இல்லை நிறைய கிராமம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களா? எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. நாங்களும் கேட்டு இப்போ கட்டாமல் இருக்கு. ஓ கோத்திமுக்குலாம் புதுசாக கட்டி கொடுத்துட்டாங்க. கரிக்கூர்லையும் கட்டிட்டாங்க. ஓ நம்ம ஊர் மட்டும் தான் கட்டாமல் இருக்கு. ஓ எல்லாம் இடிஞ்ச வீட்டில் தான் இருக்காங்க. ஓ உங்கள் பேருங்கண்ணா? ராஜ்குமார். உங்கள் பேருங்கம்மா? மல்லிகா. சரி சரிங்க. நான் பார்த்து வரேன். கீழே வர்றேங்க. போயிட்டு வர்றேன். சரிங்களா? ரைட். மக்களே இதுதான் வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமம்.
இங்கேருந்து மேல் பகுதியில் போனோம்னா அங்கே வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற இன்னொரு கிராமம் இருக்குங்க. இங்கே வந்து பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு அண்ணாவும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இங்கே இருக்கிற கிராமத்தை பற்றி, அதாவது இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சிட்டாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பி அவரோட கிராமத்துக்கு போய் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. மேல் பகுதியிலேருந்து ஒரு அம்மா வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு அம்மாவும் ஒரு தம்பியும் அப்படியே அந்த கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து கீழ்ப்பகுதியில் இறங்கி வந்துட்டுருக்காங்க. சுற்றி இருக்கிற சவுண்டு, அதாவது குருவிகளோட சத்தம் எப்படி இருக்குன்னு கேளுங்க மக்களே. வேறு எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இயற்கையோட சவுண்டு இப்போ காமிக்கிறேங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சவுண்டு கேட்டிங்களா மக்களே? இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குருவிகளோட சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா? இதுதான் வந்து இயற்கையான சவுண்டுங்க. இந்த சவுண்டுக்கு முன்னாடி நம்ம சோகம், துக்கம், கவலை எல்லாமே மறந்து போயிருங்க. அந்த மாதிரியான ஒரு இயற்கையான சத்தம், மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கிற இடம். அந்த மாதிரியான கிராமம் தான் இந்த குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமங்க. இங்கே இருந்த வந்து இயற்கையோட சுவாசம், இயற்கையோட காற்று, இயற்கையோட சத்தம், இது மட்டும்தாங்க கேட்க முடியும். அப்படியே மேல் பகுதிக்கு போய் கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. அங்கே ஒரு அம்மா வந்து அப்படியே ஏதோ விறகுல பொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்த தொந்தரவு பண்ணல, அப்படியே நேராக மேலே போகிறோம். ஃபுல்லாக வந்து காப்பி செடி தாங்க. ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குங்க. பாருங்க மக்களே, இந்த இடத்துல மேல் பகுதியில் ஒரு கிராமம். இதுதான் வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமம். இதோட முடியுதுங்க மக்களே. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரவுண்டானா, அதாவது இந்த மாதிரியான கிராமங்களில் வந்து எந்த இடத்துல வந்து ரவுண்டானா இருக்குதோ அதோட வந்து ரோடு வந்து முடியுதுன்னு அர்த்தங்க. பாருங்கள், மேல் பகுதியில் இருக்கிற கிராமம் தான் வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமம். ஓகேங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்து வந்து குள்ளங்கரை வழியாக அடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறோங்க. நல்லா காற்றுங்க, அருமையான காற்று. இயற்கை விரும்பிகள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பகுதியில் வந்து ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுங்க.
வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. நான் அப்படியே பரவாயில்ல, நல்லா இறக்கம் தானே, அதனால் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கேங்க. நீங்கள் எதோ ஊருங்களா? ஓ ஓ நீங்கள் கண்டிப்பட்டீங்களா? ஓ இதுங்களா? ஓ குள்ளங்கிறீங்களா? ஓ சரி சரி சரி. எல்லாம் இதெல்லாம் காப்பி செடிங்களாம்மா? ஓ எடுத்துட்டிங்களா? ஓ இப்போல்லாம் பழம் எதுவும் இல்லைங்க? சீசன் முடிஞ்சுங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம் தானுங்களா? எப்போங்கம்மா காப்பி சீசனு? ஒரு 2 மாதம் ஆச்சுங்களா? ஓ அந்த பனி இறங்குமா அந்த டைம் தான் சீசனுங்களா முடிஞ்சுங்களாப்பா? இதெல்லாம் எடுத்தாச்சுங்களா? ஓ அதான் பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல. சரிங்க. ஓ இதெல்லாம் அறுத்துட்டாங்களா? பஸ்ஸு வருதுன்னுங்களா? ஓ ஓ பஸ்ஸு இப்போ குள்ளங்கிற வரைக்கும் தான் பஸ் இருக்குது, இப்போ மேலே வரைக்கும். ஓ சரி சரிங்க. ஓ அதனால் இப்போ மரமெல்லாம் அறுத்து விட்ருக்காங்களா பஸ் வர்றதுக்காங்களா? அப்படிங்களா? ஓ சரி சரி சரி. நீங்கள் வந்து குள்ளங்கிறீங்களா? இந்த வீடு தான் கொஞ்சம் இடம் இருக்குதா, நீங்கள் ஆளுங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? பார்த்துட்டு வந்தேன். சரி சரிங்க. சரி வீட்டுக்கு போய் காப்பி போட்டு வரேன் அப்படின்னு. ஓ என்ன டீ இலைங்களா? டீ இலை தான். ஓ சரி சரி. இங்கே எத்தனை வீடு இருக்குமா இந்த குள்ளங்கரையில்? ஆளுங்க கொஞ்சம் இருக்கிறாங்க. நிறைய ஆளுங்க தான் எல்லாம் போயிட்டாங்களா? ஓ இப்போ எத்தனை குடும்பம் இங்கே இருக்குதுங்க குள்ளங்கரை? 30 வீடு தான். 30ங்களா? மேலே கண்டிப்பட்டிங்க? கண்டிப்பட்டியில் ஒரு 20 வீடுக்கு மேலே. 20 வீடுக்கு மேலேங்களா? ஓ இங்கே 30 20 மொத்தம் ஒரு 50 குடும்பம் இங்கே இருக்குது. எல்லாம் போயிட்டாங்க, வேலை இல்லை. ஓ ஓ எல்லாம் வெயில் அடிக்குது, எல்லாம் ஸ்டேட் விட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஓ ஓ ஓ இப்போ வேலை பெருசாக இல்லைங்க. இந்த காப்பி சீசன் முடிஞ்சா வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சாக்கா இந்திக்காரங்க இருக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? ஓ இந்திக்காரங்க இங்கேயும் இருக்காங்களா? நிறைய பேர் பொம்மண்ணு அத்திர்மட்டா நீர்குண்டி எல்லா பக்கம் இருக்கிறாங்க. அப்படிங்களா? இந்த எஸ்டேட் வேலைக்கும் வராங்களா? எஸ்டேட் வீட்டில் அவங்கள விட நாங்கள் வேலை செய்ய முடியுது. அப்படிங்களா? ஓ வெட்டி பழம் எடுத்து முடிஞ்சுங்க. இதெல்லாம் நல்ல கிராப்பு. ஓ ஓ எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த காயில் பாருங்க. ஓ ஓ ஓ அதெல்லாம் வந்து இந்திக்காரங்க தான் எடுத்தாங்களா? இந்திக்காரன் நாங்களும் எடுத்தோம். ஓஹோ இங்கே எஸ்டேட்டில் இருக்கிறீங்களா? ஓஹோ சரி. இங்கே அப்படியே வந்துட்டீங்க? அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாங்கம்மா. இப்போ காரமடையிலேருந்து வர்றாங்கம்மா. சரி இங்கே இந்த ஊரில் அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தாங்க. எல்லாம் வெயில் அதாங்க அதாங்க. பழம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ டீ கேடு தான் ஒன்று இருக்குது. சரி சரி சரிங்க. நம்ம காட்டில் அங்கே இலைய எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ சரி நம்ம கொஞ்சம் காப்பி போட்டு வரோம். உங்களுக்கு காடு இருக்குங்களா சொந்தமாக? 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். வாங்கியிருக்கீங்களா? இங்கே மேலே. ஓ ஓ எவ்வளோ ஏக்கருங்கம்மா அது? அது 1 ஏக்கராவுக்கு மேலே ஒரு 50,000 ஒரு காடு 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். ஓ இப்போ வாங்கியிருக்கீங்களா? ஓ சரி. நான் ரிட்டையர்ட் ஆகி வாங்கி போட்டு இப்போ சும்மா பெர்மனெண்ட்டாக தான் வேலை செய்யுது. அப்படிங்களா? பெர்மனெண்ட் இல்லை. ஓ ஓ பென்ஷன் 2000 ரூபாய் மாதம் வருது. ஓ ஓ என்ன வேலைக்கு போயிருந்தீங்கம்மா முன்னாடி? கத்திரி வெட்டுறதுக்கு தான் கொழுந்து கீழே. ஓ கீழே அந்த நீங்கள் வர வழி டீ கிடைச்சிங்க. ஆமாங்கம்மா. அங்கே தான் எங்களுக்கு வேலை. ஓ அதுலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆயிடுச்சிங்களா? ஓ சரி சரி. ரிட்டையர்ட் ஆகிட்டு லோக்கல் வேலைக்கு. ஓ அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க? 2000 ரூபாய் ஓ பரவாயில்ல பரவாயில்ல. ஓ கவர்மெண்ட் வேலை மாதிரி உங்களுக்கு ரிட்டையர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து பென்ஷன் கொடுக்குறாங்க. வருது. ஓ அது வாங்கி அப்படியே நாங்கள் ஸ்டேட்டில் இலக்கெல்லாம் எடுத்துட்டு. சரிங்க. எனக்கு 2 பையன் ஒரு பிள்ளை. 2 பையன் ஒரு பிள்ளைங்களா? என்ன பண்ணுறாங்க பையங்கம்மா? பையன் தொட்டலியில் இருக்கிறான். தொட்டடிங்க அது எங்கே இருக்குமா? நீ கங்குச்சிக்கு மேலே கட்டப்பட்டு எல்லாம் தெரியும். ஆமாம் ஆமாம் கட்டப்பட்டு. அதுக்கு அந்த பக்கம் பில் கம்பே அந்த எப்பநாடு தூணேறி போகுது பாருங்க. ஆமாம் ஆமாங்கம்மா. அந்த பஸ்ஸில் அந்த பக்கம் எங்கள் பையன் வேலை செய்கிறான். ஓ ஒரு பையன் கோயம்புத்தூரில் இருக்கிறான். ஓ ஒரு பிள்ளை எங்கள் பிள்ளை தொட்டலியில் தான் இருக்குது. ஓ கட்டி கொடுத்துட்டீங்களா? நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறாரு. அவர் இங்கே பையெல்லாம் மூட்டை தூக்கிட்டு வருவார். சரி சரி. பசங்க எல்லாமே கல்யாணம் பண்ணியாச்சுங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன். 2 பிள்ளைக்கும் கல்யாணம். 5 பேத்தி பேரனுங்க இருக்கிறாங்க. ஓ 5 பேத்தி பேரங்க இருக்காங்க. சரி சரி. வீட்டில எல்லாம் அவரெல்லாம் அவங்கெல்லாம் எங்கம்மா? எங்க பசங்கெல்லாம் எத்தனைங்க? யார்? எனக்குங்களா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணுமா. நாங்கள் காரமடை சொந்த ஊர். ஒரே ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேங்கம்மா. ஒரு மேனேஜராக இருக்கேன்.
6 நாள் வேலைக்கு போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இந்த மாதிரி கிராமங்கள்லாம் சுற்றி பார்க்க வருவேன். ஏன்னா காரமடை தானுங்க, கோத்தகிரிலாம் பக்கம் தானுங்க. அதனால் தேருக்கெல்லாம் நாங்கெல்லாம் தேர் வருதுங்கம்மா, மார்ச் 3ஆம் தேதி தேர். பக்காப்பூர் ஓ வருவீங்களா காரமடைங்களா? வருஷம் வருவீங்க, இந்த 2 வருஷம் அங்கே சரி போவார். அப்படிங்களா? போயிட்டு வந்தேன். காரமடம் மருமா கொண்டா இறங்கினான்னு போயிட்டு வந்தேன் பண்ணாரிக்கு. பண்ணாரிக்கு இப்போ வரணுங்க அங்கே எல்லாம். அதான் இந்த மார்ச் 3ஆம் தேதி தேருங்கம்மா காரமடை தேர். அப்புறம் மார்ச் 31ஆம் தேதி பண்ணாரி கொண்டா வருது. வெயில் சமயத்தில் இப்படி வந்துட்டீங்க, வெயில் பரவாயில்லைங்கம்மா, என்னங்க போயிங்க, வெயிலாவது எல்லாம் பார்க்க முடியுங்களா? நீங்களாம் வெயிலே வேலை செய்கிறவங்க, நான் ஒரு நாள் தான் வெயில் வர்றேன். எதுங்கம்மா? எங்கள் வீட்டுக்காரர் மூட்டை தூக்கிட்டு வருவார். சரி 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 சரி. சரி நான் போய் காப்பி போட்டுக்கிறேன் வாங்க அப்படின்ட்டு 2 விறகு கிடந்துச்சு. சரி சரி சரி. 4 ஆள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி சரி சரி. எப்படியோ காடு கீடு வாங்கி எப்படி பரவாயில்ல. ஏதோ வயசான காலத்தில் காடு கீடு வாங்கி காட்டில் வேலை செஞ்சு நிம்மதியாக இருக்கீங்க. இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே ஓகே. பசங்களும் போகணுங்களா? வாட்டுக்கு பார்த்தா கட்டி கொடுத்தாலும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க இருந்துக்கிறாங்க. சரி சரி சரி. ஆனால் 2 பசங்க இருக்கு, 2 பசங்க என்னைத்தான் உரிக்குதுங்க. ஒரு பையனுக்கு 2 லட்சம் கொடுத்துக்கிறேன், ஒரு பையனுக்கு 2 லட்சம் கொடுத்துக்கிறேன். எனக்கு 6 லட்சம் ரூபா தான் வந்து பென்ஷன் காசு. அது கூட நான் கொஞ்சம் வச்சிருந்தது வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஃபுல்லாக எந்த வம்புக்கு வருது. பசங்க 2 தான். சரி சரி. வருது என்னங்க பண்ணுறது? என்ன பண்ணுறதுங்க, இருக்க வரைக்கும் பாப்பா. குழந்தை பெற்றுட்டுங்களா அப்புறம் என்னங்க? அதான் இருந்தாலும் ஃபுல்லாக அவ்வளோ கண்டிஷன் இல்லை, பையன் ஒன்று தான். ஓஹோ சரி சரி சரி. சரி போயிட்டு வாங்க. சரிம்மா பரவாயில்ல, போயிட்டு வரேன். மூட்டை தூக்கிட்டு வந்துருவேன். பரவாயில்ல, வரட்டுங்க. நான் அப்படியே மேலே சும்மா அப்படியே பாட்டு வந்தேங்க. போயிட்டு இந்த கிணறு இருக்குதுல்லங்க, ஆமாங்கம்மா, இந்த கிணத்து வழியா அப்படி போனீங்கன்னா அங்கே ஆலையை எடுத்துட்டு இருக்கிறாங்க, அதான் வீடு முக்குது. அப்படிங்களா? சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் வர்றேங்க. நான் கீழே கறிக்கூர் வரைக்கும் போயிட்டு வரணுங்க. ஆமாம், கீழே போய் பாட்டு இன்னொரு நாள் வர்றேங்க. மேலே ரவுண்ட் அடிச்சு பாட்டு வர்றேன். சரி போயிட்டு சரி வாங்க. வரேங்கம்மா, நம்ம காப்பி போயிட்டு வரேன். வரேங்கம்மா. சரிங்க, அவங்க 300 ரூபா சம்பளம். அப்படிங்களா? ஆமாங்க. ஓ, இந்த தோட்டத்தில் இலை எடுக்கிறவங்களுக்கு 300 ரூபா சம்பளங்களா? ஓ, காலைல வந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சால் 300 ரூபா சம்பளம். ஒரு நேரத்துலேயும் வந்துடுவாங்க. ஓஹோ சரி சரி சரி. சரி சரிம்மா பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்ல, சந்தோஷம். சரி வரேங்கம்மா. சரி சரி. பரவாயில்லைங்கம்மா, இருக்கட்டும், என்ன போய்ங்க. இப்போ குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற 2 கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம இந்த கிராமத்துக்கு என்ட்ரானோமே இங்கே வந்து பக்கத்து கிராமத்துலேருந்து இந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சாங்க. இப்போ நம்ம மேலே கண்டிப்பட்டி வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும்போது இங்கே குள்ளங்கரையிலேருந்து ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவிட்டும் இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சு நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கிளம்பி நேராக கீழே போக போகிறோம். கீழே போய் பக்கத்தில் இருக்கிற அடுத்த கிராமத்தை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்குறாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.